முதலமைச்சர் அவர்கள் இதை தீவிரமாக எடுக்காமல் எதை தீவிரமாக எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு சென்னை இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இன்னும் முதலமைச்சர் உடைய சைடில் அந்த வேகம் வரல. இன்னும் முதலமைச்சர் அவர்களுடைய பக்கத்தில் புலிப்பாய்ச்சல் வரல. இன்னும் ஆமை வேகத்தில் தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்போவாவது முதலமைச்சர் அவர்கள் விழித்துக் கொண்டு உடனடியாக தக்க நடவடிக்கைகள் எடுத்து இதன் பிறகு தமிழகத்தில் ஆம்ஸ்ட்ராங் அவர்களைப் போல அரசியல் தலைவராக இருக்கட்டும் அல்லது சாதாரண மனிதராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட தமிழகத்திலே கூலிப்படைகளுக்கு இடமில்லை என்கின்ற பெரிய செய்தியை நாம் சொல்லணும். அது உடனடியாக நடத்தி காட்டுவார்கள் என்று நம்புகின்றோம். அதே நேரத்தில் நேற்று முன்தினம் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். அதே நேரத்தில் இலங்கையில் மூத்த தலைவர், குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக போராடிய சம்பந்தன் ஐயா 91 வயசில் அவரும் இறந்து விட்டார். அவருடைய இறுதிச் சடங்குக்கும் செல்ல வேண்டிய கடமை இருந்தது. அதனால் உடனடியாக அங்கே கொழும்புக்கு சென்று திருகோணமலைக்கு சென்று அதையெல்லாம் முடித்துவிட்டு இப்போ தான் வந்து சேர்ந்தோம். அதனால் நேரடியாக வந்து ஆம்ஸ்ட்ராங் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த முடியல.